ரஷ்யாவும் சீனாவும் ரகசியமாக அணு ஆயுத சோதனை செய்கின்றனர். அதனால் நானும் அணு ஆயுத சோதனைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்று சமீபத்தில் ட்ரம்ப் கூறிய நிலையில், அமெரிக்கா சோதனை செய்தால் ரஷ்யாவும் சோதனை செய்யும் என்று பதிலளித்துள்ளது. என்ன விவரம் என பார்க்கலாம். ரஷ்யாவும் சீனாவும் ரகசியமாக அணு ஆயுத சோதனை செய்கின்றனர். அதனால் நானும் அணு ஆயுத சோதனைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்று சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். இதை ஆரம்பத்திலேயே ரஷ்யாவும் சீனாவும் மறுத்த நிலையில் மீண்டும் தற்போது உறுதி செய்துள்ளது ரஷ்யா. ரஷ்ய அதிபர் புதின் எந்த அணு ஆயுத சோதனைக்கும் உத்தரவிடவில்லை என்றும், அத்தகைய சோதனைகள் மீதான நீண்டகால தடைக்கு ரஷ்யா உறுதி பூண்டுள்ளது என்றும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்யா இந்த தடையை தொடரும் என்று கிரெம்ளின் மீண்டும் கூறியது. அதே நேரத்தில் அமெரிக்கா 3 தசாப்த கால சர்வதேச இடைநிறுத்தத்தை மீறினால் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தாங்கள் தொடங்குவதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது. அமெரிக்கா உண்மையில் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டால் ரஷ்யா அதற்கு ஈடாக செயல்பட வேண்டியிருக்கும். அணுசக்தி சமநிலை என்பது துல்லியமாக மிக முக்கியமான அங்கமாகும் என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியிருக்கிறார். ரஷ்யாவும் அமெரிக்காவும் உலக அளவில் மிகப்பெரிய அணு ஆயுத வல்லரசு நாடுகளாகும். ஆயுத கட்டுப்பாடு மற்றும் பரவல் தடை மையம் CACNP தரவுகளின்படி மாஸ்கோவில் தற்போது 5459 அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும், அவற்றில் 1500 தீவிரமாக பயன்படுத்தப்படுவதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவிடம் சுமார் 5550 அணு ஆயுதங்கள் உள்ளதாகவும், அவற்றில் சுமார் 3800 செயலில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1960களின் நடுப்பகுதியில் பனிப்போர் காலத்தில் அதன் உச்சத்தில் அமெரிக்க கையிருப்பில் 31,000க்கும் மேற்பட்ட செயலில் மற்றும் செயலற்ற அணு ஆயுதங்கள் இருந்தன. சீனா தற்போது மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் இந்த தரவுகள் கூறுகின்றன. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவின் அணு ஆயுத கையிருப்பை சுமார் 600ஆக விரைவாக விரிவுபடுத்தியுள்ளது. 2023 முதல் ஆண்டுக்கு சுமார் 100ஐ சேர்த்துள்ளதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ், பிரிட்டன், இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகியவை மீதமுள்ள அணு ஆயுத நாடுகளாகும். சமீபத்திய மாதங்களில் ரஷ்யா அதன் அணுசக்தியால் இயங்கும் பியூரோவெஸ்னிக் குரூஸ் ஏவுகணை மற்றும் போசிடன் நீருக்கடியில் ட்ரோனை சோதித்தது. இரண்டும் கிட்டத்தட்ட வரம்பற்ற தூரம் செல்லக்கூடியவை. ரஷ்யா கடைசியாக 1990இல் ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்தியது. அதே நேரத்தில் அமெரிக்கா அதன் சமீபத்திய அணு ஆயுத சோதனையை 1992இல் நடத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது.